தங்களை தூய சக்திகள் என்று கூறிக்கொண்டவர்கள் தற்போது குதிரை பேர அரசியல் அல்ல, யானை பேர அரசியலில் ஈடுபடுவதாக நான் கூட சட்டமன்ற வளாகத்தில் நான் சொல்லியிருந்தேன். கடந்த 2 நாட்களாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தால் அதையெல்லாம் கடந்து இமாலய பேர அரசியல் நடப்பதாக தெரிகிறது. தமிழ்நாட்டுடைய அரசியலில் கடந்த 2 நாட்களாக பரபரப்பு தொற்றியிருக்கிறது. மாற்று அரசியலை நிலைநாட்டுவோம் என்றும், ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் எல்லாம் தீய சக்திகளுடைய கையில் இருந்தது என்றும், தங்களை தூய சக்திகள் என்று கூறிக்கொண்டவர்கள் தற்போது குதிரை பேர அரசியல் அல்ல, யானை பேர அரசியலில் ஈடுபடுவதாக நான் கூட சட்டமன்ற வளாகத்தில் நான் சொல்லியிருந்தேன். கடந்த 2 நாட்களாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தால் அதையெல்லாம் கடந்து இமாலய பேர அரசியல் நடப்பதாக தெரிகிறது. பிற கட்சிகளில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை ஆசை வார்த்தைகளை கூறி இப்படி ராஜினாமா செய்து வைத்து அவர்களெல்லாம் தங்கள் பக்கம் வசப்படுத்துவதுதான் தூய அரசியலா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் எழுப்புகின்றோம். அதிமுகவை பிளவுபடுத்தி பலகீனப்படுத்தி அந்த கட்சியை ஒழிக்க வேண்டும் என்பது டெல்லியில் இருக்கக்கூடிய சில தீய சக்திகளுடைய நீண்டகால திட்டம். அந்த திட்டங்களை ஒன்றன் பின் ஒன்றாக இப்போது அமல்படுத்தி வருகிறார்கள். இதைத்தான் நாங்கள் அப்போதே சுட்டி காட்டினோம். அதிமுக தலைமை தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க, உங்களுடைய அரசியலையும் உங்கள் கட்சியையும் அழித்து ஒழிப்பதற்கான வேலைகள் நடைபெறுகிறது, நீங்களே போய் மாட்டிக்கிடாதீங்கன்னு பலமுறை நாங்கள் சொன்னோம். திரு எடப்பாடியார் அவர்களிடம்னா பலமுறை பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் மூலமாகவும் பொது நிகழ்ச்சிகள் மூலமாகவும் சொன்னோம், கேட்கலை. இன்றைக்கி அந்த கட்சி உடைவதை, பலகீனப்படுத்தப்படுவதை, அந்த கட்சியுடைய இரட்டை சின்னத்தில் வெற்றி பெற்றவர்களை ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் விலைக்கு வாங்குவதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. தமிழ்நாட்டுடைய அரசியலில் இப்போது ஒரு திட்டத்தை செயல்படுத்தி வர்றாங்க. அவங்களுடைய நீண்ட கால எண்ணம் அதுதான். ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, கடகங்கள் இல்லாத தமிழ்நாடு, கவலைகள் இல்லாத தமிழ்நாடுன்றாங்க. அந்த அடிப்படையில் இப்போ அதிமுகவை பலகீனப்படுத்தக்கூடிய வேலைகள் ரொம்ப நுட்பமாக நடக்குது. அதே மாதிரியாக திமுகவை தனிமைப்படுத்தக்கூடிய வேலைகளும் நுட்பமாக நடக்குது. 2 திராவிட கட்சிகளை அடிக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கம். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை, தமிழ்நாட்டு கட்சிகளெல்லாம் பிளவுபடுத்தணும், அப்படிப்பட்ட சர்ச்சைகள் அங்கே உருவாகும் போது அதை ஊக்குவிக்கணுங்கிற நோக்கத்தோடும் சில பேர் செயல்படுறாங்க. இது தமிழ்நாட்டுடைய எதிர்கால அரசியலுக்கு நல்லதல்ல.